வணக்கமில்லை. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகே தாயில்பட்டியை சேர்ந்தவர் தான் பழனிசாமி. வயது 21. இவர் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. இவரும் அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய வெம்பங்கோட்டை கொங்கன் குளத்தை சேர்ந்த கிருஷ்ணவேணி வயது 19 என்பவரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் கிருஷ்ணவேணி, அதாவது பெண்ணான கிருஷ்ணவேணி வீட்டில் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதனால் அதிர்ச்சியான கிருஷ்ணவேணி தன்னுடைய காதலனை உடனடியாக திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் தான் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு சிவகாசி பகுதியில் ஒரு தனியாக வீடு எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ கேள்விப்பட்ட கிருஷ்ணவேணியின் பெற்றோர்களும் அவருடைய உறவினர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. கிருஷ்ணவேணியை தாயான ஐயம்மாள் வயது 48, தாய்மாமனான ஜெயக்குமார் வயது 51 உள்ளிட்டோரும் அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீ ஓடி போய் திருமணம் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால் ஊரறிய ரொம்ப கிராண்டாக நாங்களே உன்னை திருமணம் செஞ்சு வைக்கிறோம், நீ என்னுடைய வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இது காதல் படத்தை கிளைமேக்ஸ் மாதிரி 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஆவண கொலை செஞ்சிடணும், 2 பேரையும் போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் சுதாரிச்சு கொண்டு அந்த காதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேண்டாம், எங்களுக்கு கிராண்டெல்லாம் கல்யாணம் பண்ண தேவையில்லை, நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி கிராண்டெல்லாம் கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணவேணியுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. இல்லைம்மா, நான் நல்ல சிறப்பாக எல்லாத்தையும் ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நல்ல கிராண்டாக கல்யாணம் பண்ணணும், எங்களுக்கும் ஆசை இருக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகணும் முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த காதல் ஜோடி வர மறுத்துருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணவேணியின் பெற்றோர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருஷ்ணவேணியையும் அவருடைய காதலான பழனிசாமியும் காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து கடத்தி சென்றிருக்காங்க. இப்படி திடீர்னு காரில் ஏறி கடத்தி சென்றதை பார்த்து அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனடியாக வெம்பங்கோட்டை காவல்துறையினருக்கு இந்த மாதிரி பெண்ணை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிய வெம்பக்கோட்டை போலீஸார் அந்த காரை பின்தொடர்ந்து போகும்போது அந்த கார் எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியல. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க விசாரிச்சிருக்காங்க. அவங்க இப்போ தான் இந்த வழியாக ஒரு அந்த அடையாளம் சொல்லியிருக்காங்க. அந்த கார் இப்போ தென்காசியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் உடனடியாக வெம்பங்கோட்டை போலீஸார் இந்த தகவல் தென்காசி ரூட்டில் இருக்கக்கூடிய குருவிக்குளம் உள்ளிட்ட பல போலீஸ் காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காதல் ஜோடியை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு ஒரு 8 மணி அளவில் போலீஸார் தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குருவிக்குளம் போலீஸார் இப்போ சாலையில் வரக்கூடிய வண்டியெல்லாம் நிறுத்தி செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குருவிக்குளம் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க தூரத்தில் போலீஸார் எல்லா வாகனத்தையும் நிறுத்தி செக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டோரமாக அந்த பெண்ணை நிறுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் காரில் வச்சு அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போ எதேச்சியாக அவங்க காருக்கு பின்னாடி ஒரு 2 வீலரில் வந்துட்டு இருந்த முதியவரான கந்தசாமி என்னடா இது, ரோட்டோரமாக நிற்கக்கூடிய ஒரு கார் அந்த அசைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படியே காருக்கிட்ட பார்த்துருக்காரு. காருக்குள்ளே 2 ஜோடிகள் அந்த காதல் ஜோடியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்க பார்த்துட்டாரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. ஐயோ, போலீஸ் வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காரை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் கார் ஸ்டார்ட் ஆகலை. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிருஷ்ணவேணியுடைய குடும்பத்தார் காரை விட்டு இறங்கி ஓடி இருக்காங்க. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட அந்த முதியவரான கந்தசாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காதல் ஜோடியை உடனடியாக வாங்க வாங்க என்னுடைய பைக்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கிட்டு நேரடியாக போலீஸை நோக்கி டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியை வேகமாக ஓட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் இந்த காதல் ஜோடியை கடத்திட்டு போகிறத பார்த்துட்டு உடனடியாக திரும்ப எல்லோரும் ஓடி காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே திரும்ப அந்த பைக்கை துரத்திட்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் எதிர்முனையில் போலீஸாரும் வந்திருக்காங்க. ஐயோ, எதிரில் போலீஸார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணியை குடும்பத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூ-டர்ன் போட்டுட்டு வேறு வழியில் அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பியிருக்காங்க. சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் அந்த காதல் ஜோடியை கடத்திட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சேஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக அந்த காரையும் மடக்கி பிடிச்சிட்டாங்க. அந்த காரில் இருந்த கிருஷ்ணவேணியும் அவருடைய தாய்மாமனையும் அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாருமே குருவிக்குளம் போலீஸார் கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதே குருவிக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த முதியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இளம் ஜோடிகளை கூட்டிகிட்டு பத்திரமா ஒப்படைச்சிருக்காரு. தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.